வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். தமிழ்நாடு அரசு சட்ட கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மூன்று ஆண்டு எல்எல்பி சட்டப்படிப்பு சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் தொடங்கியுள்ளன. சட்டம் படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வாய்ப்பை தவறவிடாதீங்க. இந்த வீடியோவில் யார் விண்ணப்பிக்கலாம், கடைசி தேதி என்ன, என்னென்ன ஆவணங்கள் தேவை, விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு, தேர்வு இருக்கிறதா, எப்படி விண்ணப்பிப்பது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் பார்க்கலாம். இந்த சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பம் 29/6/2026 முதல் 19/7/2026 வரை நடைபெறுகிறது. கடைசி நாளில் சர்வர் பிரச்சனை போன்ற காரணங்களால் சிரமம் ஏற்படலாம். எனவே முடிந்தவர் முன்கூட்டியே விண்ணப்பித்து விடுங்கள். யார் விண்ணப்பிக்கலாம்னா, ஏதேனும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களும் பல்கலைக்கழக விதிமுறைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கலாம். நுழைவுத் தேர்வு இருக்கிறதா அப்படின்னா, பலருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். இந்த 3 ஆண்டு எல்எல்பி சேர்க்கைக்கு தனியாக நுழைவுத் தேர்வு கிடையாது. நீங்க பட்டப்படிப்புல பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில மெரிட் லிஸ்ட்ல தயாரிக்கப்படும். அதன் பிறகு ஆன்லைன் கவுன்சிலிங் மூலம் கல்லூரி ஒதுக்கப்படும். விண்ணப்பம் கட்டணம் பார்த்தீங்களா, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 250. மற்ற அனைத்து பிரிவினருக்கும் ரூபாய் 500. தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கும் முன் கீழ்கண்ட ஆவணங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னென்னா, பட்டப்படிப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், டிசி, ஆதார் கார்டு, சமூக சான்றிதழ் தேவைப்பட்டா, அதே போல் நேட்டிவ் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், இந்த ஆவணங்கள் ஸ்கேன் செய்து தயாராக வச்சுக்கணும். இப்போ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் TNDALU அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லுங்கள். அங்கு 3 இயர் எல்எல்பி அட்மிஷன் என்ற இணைப்பை தேர்வு செய்யுங்கள். புதிய கணக்கை உருவாக்கி உங்கள் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள். பின்னர் தனிப்பட்ட விவரங்கள், கல்வி தகவல்கள் அனைத்தையும் சரியாக பதிவு செய்யுங்கள். தேவையான ஆவணங்களை அப்லோட் செய்யுங்கள். விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்துங்க. அனைத்து தகவல்களையும் ஒரு முறை சரி பார்த்த பிறகு விண்ணப்பத்தை சப்மிட் செய்து அதன் பிறகு பிரிண்ட் அல்லது PDF சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக அரசு சட்ட கல்லூரிகளில் படிப்பது நன்மைகள் பார்க்கலாம். அரசு கல்லூரிகளில் குறைந்த செலவில் தரமான சட்டக்கல்வி பெற முடியும். அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களிடம் கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும். நீதிமன்ற பயிற்சி, மூட் கோர்ட் உள்ளிட்ட நடைமுறை பயிற்சிகளும் கிடைக்கும். சட்டப்படிப்பை முடித்த பிறகு வழக்கறிஞர், சட்ட ஆலோசகர், நிறுவன லீகல் ஆபீசர், நிதித்துறை தேர்வுகள், அரசு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் உள்ளன. முக்கியமா விண்ணப்பத்தில் பதிவு செய்யும் பெயர், பிறந்த தேதி, மதிப்பெண்கள் அனைத்தும் சான்றிதழில் இருப்பது போலவே இருக்க வேண்டும். தவறான தகவல்கள் வழங்கினா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே சப்மிட் செய்வதற்கு முன் அனைத்தையும் 2 முறை சரிபார்க்கவும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 19/7/2026. சட்டம் படிக்க விரும்பும் உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சட்டப்படிப்பு, அரசு வேலைவாய்ப்பு, அரசு திட்டங்கள் மற்றும் கல்வி சார்ந்த புதிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.